இயற்கை நேசிக்கும் இனிய உள்ளங்களையும் வேளாண் பெருங்குடி மக்களையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நாங்கள் பண்ண ஆரம்பித்த காலத்தில் 1984 கவர்மெண்ட்டுடைய திட்டம் ஒருங்கிணைந்த கலப்பு பண்ணைன்னு 80-85 ஒரு கொள்கையாக கொண்டு வந்தாங்க. நாங்களும் ஒருங்கிணைந்த கலப்பு பண்ணை, அதாவது ஆடு மாடு கோழி இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும், பண்ணையாக ரெடி பண்ணோம். அதை ஒரு பண்ணை அமைப்பிலே பண்ணணும். இந்த உற்பத்தி புரதச்சத்து உள்ள பொருட்களாக இருக்கும், விலை நிர்ணயம் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதனால் இது ஒரு நல்ல அமைப்பு, நல்ல லாபம் தரும் தொழில் அப்படிங்கிறனால இந்த அமைப்பை நம்ம உருவாக்கணும். இந்த அமைப்புக்கு தேவையான நிலத்தை நம்ம மாமனார் இடத்த எடுத்தோம். அது காலங்காலமாக வருமானம் கொடுக்காம, எதுவுமே இல்லாமல், ஒரு பராமரிப்பும் சரியாக இல்லாமல், பணம் போட்டால் எடுக்க முடியாமல் அப்படி ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு தோட்டம். அதனால் நம்ம அந்த தோட்டத்தில் ரெடி பண்ணலாம், ஒரு உயிர் கொடுக்கலாம், அதை நம்ம நடைமுறை கொண்டு வரலான்னு அதில் ஆரம்பித்தோம். அதில் ஆரம்பிக்கும்போது அதில் விவசாயம் பண்ணுறதுக்கு வேணும், நம்ம இது ஆடு மாடுகளுக்கு வேண்ட தீவன பொருளை நம்ம உற்பத்தி பண்ணுறதுக்கு தயாரானோம். தயாரான காலத்தில் அந்த தோட்டத்தில் அதுக்கு முன்னாடி பார்த்தவங்கெல்லாம் பிள்ளையும் சரியில்லை தாயும் சரியில்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இன்பத்தின் தடார்னு என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்னா, தண்ணியும் சரி கிடையாது, தரையும் சரி கிடையாது, ஒவ்வொரு தரை, அதில் ஒருத்தனும் விவசாயம் பண்ண மாட்டான் அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் அதில் முயற்சி பண்ணி இந்த ஆடு மாடுகள் இருந்தானே நல்ல உரங்களை போட்டு ஒவ்வொரு பகுதியாக இருந்து நம்ம ரெடி பண்ணிக்கிட்டே வந்தோம். அதுக்கான புல்களெல்லாம் கோயம்புத்தூர்லேருந்து கொண்டு வந்து அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிலேருந்து கொண்டு வந்து நட்டு வளர்க்க ஆரம்பித்தோம். அப்போ நம்ம உரங்கள் அதிகமாக கிடைச்சதுனால அதை போட்டு நம்ம பண்ணோம். நான் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பச்சை தட்டைகளை நான் லாரியில் அனுப்பிட்டு இருந்தேன். அதை வாங்கி போட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு 90 நாளுக்குள்ளே ரெடி ஆயிரும், நமக்கு புல் ரெடி ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வேகமாக செஞ்சிகிட்டு இருந்தோம். ஆனால் நம்ம இடத்துல மாமனார் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் இதை விட்டுட்டு வாழையை போட்டால் நிறையா சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆடு மாடு மேய்க்கிறவங்க அவங்க எல்லாம் கூட உட்காந்து பேசுவாங்க. எல்லாம் கூட்டாளி, சரியான அடைப்பும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எல்லாம் உள்ளே வந்துடுவான். உள்ளே உட்காந்து இளநீ வெட்டி தின்னுட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இவனை பேச்செல்லாம் கேட்டு வாழையை போட்டாங்க, நிறைய வாழையை போட்டாச்சு. வாழையை போட்டு நம்ம புல்லுகளெல்லாம் கவனிக்கலை. வாழை போட்டு அது வளர்ந்து பார்த்து, ஏற்கனவே இந்த தண்ணி இதெல்லாம் வாழைக்கு ஒத்து வராது, இது வரைக்கும் எடுத்ததும் இல்லை, மிச்சம் பண்ணதும் இல்லை. அதை போட்டு எடுத்து ஒரு வருஷம் கழித்து அதை வெட்டி எடுக்கிறதுக்குள்ள கூலிக்கு கூட அந்த காய் காய்க்கலை. இப்படி ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் அதையும் எடுத்துகிட்டு திரும்ப தீவிரமாக இறங்கி நம்ம வேலை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதில் கிடைச்ச புல்களை வச்சு ஆடு மாடுகள் வளர்த்தோம். நல்லா வந்துட்டு இருந்தது. இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு தரை அப்படின்னு சொன்னதுனால கோ 43 ஒரு நெல் வகை புதுசாக வந்துச்சு, ஓர் தாங்கி வளரக்கூடியது. அக்ரி யூனிவர்சிட்டியில் புதுசாக கண்டுபிடிச்சாங்க. அங்கே போய் விதை வாங்கிட்டு போட்டோம். நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்து. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் போட்டோம். அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு. அக்ரி ஆஃபீஸர் ஒரு டிடி, அப்புறம் சாத்தாங்குளம் அக்ரி ஆஃபீஸர் முருகானந்தம் எல்லோரும் பார்த்தாங்க. பார்த்துட்டு அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அப்புறம் அந்த நெல்லும் நல்லா விளைஞ்சி, அந்த கோ 43ங்கிற அரிசி ரொம்ப ருசி. இதை கொடுத்தா வாங்க முடியாதுன்னு நம்ம வெளியே கொடுக்கல. நம்ம வீட்டுக்கு, சொந்தக்காரங்க வீட்டுக்கு, அப்புறம் பண்ணையில் தங்கியிருந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும். அது விற்கிறதுக்கே விருப்பம் இல்லை, அவ்வளவு ருசியும் அருமையாக இருந்துச்சு. எப்போவுமே இந்த ஓர் தரையில் வரக்கூடிய எல்லா பயிருமே ரொம்ப ருசி உள்ளதாக இருக்கும். மகசூல் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு, அந்த நிலனி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஒரு நிலம், அதில் எல்லா விளையிறதுலாம் நல்லா இருக்கும். இப்படியே நம்ம பண்ணிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் நம்ம நல்ல உணவுகளை உற்பத்தி பண்ணோம். இதில் சீத்தா கண்ணுகள் நிறைய நட்டேன். சீத்தா கண்ணுகள் நட்டு அதை கொஞ்சம் தரிசாக கிடந்த இடத்துல, அது ரொம்ப தண்ணி தேவையில்லை, வரும், ஈஸியாக வளரும், மானாவாரியில் கூட வந்துடும். அதை இந்த தென்னைக்கு அடுத்தால தரிசாக கிடந்த இடங்களில் நட்டு வளர்த்தோம். ஓரளவுக்கு உயரமாக வந்துருச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு யாரோ நான் ஆடு மேய்க்கிறவன், நான் கடை போடுறேன் அப்படின்னு சொன்னதுனால அவன் மாமனார் கடைக்கு போடுறதுக்கு அவனை அலோவ் பண்ணிட்டார். அவன் வந்தவன் எல்லாம் வெட்டிட்டான். இதை இருந்த அவ்வளவு சீத்தா கண்ணையும், எவ்வளோ மிளைச்சத்தனமான வேலை,
உரமாக இல்லை நம்மகிட்ட எவ்வளோ உரம் இருக்குது, அவ்வளோத்தையும் வெட்டிட்டு அவன் போட்டில் அவங்க கதைகளை ஒப்பையிட ஆரம்பிச்சிடான். இதே தொடர்ந்து நமக்கு இந்த தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும், இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வச்சு அதை அழிச்சிட்டாங்க. அழிச்சிட்டு திரும்ப மரங்கள் வச்சுட்டோம். நிறைய மரங்கள் வந்து கோயம்புத்தூர்லேருந்தே கொண்டு வந்து வச்சேன். இப்போ இன்ன வரைக்கும் கூட ஒரே ஒரு வெரைட்டி தப்பி என்கிட்ட இருக்குது. நல்ல பூ மரங்கள் அப்படிலாம் நிறைய கொண்டு வந்தோம். கொண்டு வந்து நம்ம வளர்த்தோம். வளர்த்துட்டு எவனோ ஒருத்தன் சொல்லியிருக்கான், அவர் வச்ச மரம் இருந்துச்சுன்னா இடம் எனக்கு தான் சொல்லிடுவார், இடத்த நீங்கள் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கான். அவனு தகப்பனும் அவனும் சேர்ந்து வச்ச மரத்தெல்லாம் வெட்டினாங்க. இதே மாதிரி தொடர்ந்து போச்சுது இந்த தொழில். அப்போ ஒரு அதிலிருந்து வந்து அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு அடுத்த நிலவரம் அடுத்ததை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.